கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரில் அன்பு கூர்ந்து நாம் அவரை ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஆராதிப்போம். இருக்கிற இடங்களில் ஒரு ஆயத்தத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் கூடியிருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆராதனையை அவர் அங்கீகரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த நேரத்தில் நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் பரிசுத்தம் உள்ள தேவன், நீர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் நீர் பாத்திரராய் இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்கிறோம். இந்த ஜனங்கள் ஆண்டவர் எந்தெந்த இடத்துல கூடி கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அவருடைய இல்லங்களிலே ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை நிறைவாய் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனே, உடைய ஜனங்களை ஆராதிக்கும் போது தேவ மகிமை அவர்களை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையை நீர் நடத்தி செல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையுடைய முழு பகுதிகளை பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதிகன மகிமை யாவை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். இந்த நாளிலே பாஸ்டர் ஜான் சாமுவேல் அவர்கள் நம்மை பாடல் ஆராதனைகளிலே அவர்கள் வழிநடத்துவார்கள். நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 121வது சங்கீதத்தில் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நம்ம டிவி நியூஸ் பேப்பர்ஸ் எந்த இதுல நம்ம பார்த்தாலும் அசம்பாவிதமான காரியங்கள், நம்மளை அப்படியே ஷேக் பண்ற காரியங்கள், பயத்தை கொண்டு வருகிற காரியங்கள் இந்த உலகம் முழுக்க நிரம்பி இருந்தாலும் இன்னைக்கு உங்க வீட்லயும் என்னுடைய வீட்லயும் இந்த தேவ சமாதானம் இருக்கு. நான் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறதுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை குடும்பமா உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தங்களோட ஒருத்தங்க கரங்களை பிடித்து சொல்லுங்க, தேவ சமாதானமும் தேவ பாதுகாப்பும் உங்களோட தலை மேல இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை காப்பதற்காகவே கர்த்தர் கல்வாரி சிலுவையில் அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ பாவத்தை போக்குவதற்கு, சாபத்தை நீக்குவதற்கு மாத்திரம் அவருடைய ரத்தம் சிந்தப்படல, நம்முடைய ஜீவன் மேல ஒரு அக்மார்க் முத்திரை கொண்ட ஒரு பாதுகாப்பை கொடுப்பதற்கும் கல்வாரி சிலுவையில் அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு பாடல், பழைய பாடல். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. எந்த தீங்கும் என்னையும் என் குடும்பத்தையும், நான் வேலை செய்கிற இடங்கள்ல இருக்கிறவங்களையும், உற்றார் உறவினருடைய திருச்சபையும் இந்த நாள் வரைக்கும் அணுகவே இல்லை. எங்கெங்கயோ கேள்விப்பட்ட அநேக உயிரிழப்புகள், சேதங்கள். கர்த்தர் உங்களுடைய ஜீவனையும் நம்முடைய ஜீவனையும் அவருடைய சொந்த ரத்தத்தினால மீட்டெடுத்தபடியினால எந்த தீங்கும் எந்த வைரஸும் நம்மளை அணுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கல்வாரி சிலுவையில கர்த்தர் நமக்குண்டான ஜெயத்தை 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆமென். கரங்களை தட்டி எனக்கு
பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வருப்பதும் நேராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வருப்பதும் நேராயின் கண்களை ஏறெடுப்பே மலைகள் பெயர்ந்தகற்றிடினும் நிலை மாறி புவி அகற்றிடினும் மலைகள் பெயர்ந்தகற்றிடினும் மாறிடுமோ மாறிடுமோ கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே மாறிடுமோ கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே எனக்கொத்தாசை வருப்பதும் தேராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வருப்பதும் தேராயின் கண்களை ஏறெடுப்பே என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா என் காலை தள்ளாட ஓட்டார் இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்கார் இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே கரங்களை தட்டி எனக்கொத்தாசை வருப்பதும் தேராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வருப்பதும் தேராயின் கண்களை ஏறெடுப்பே வலப்பக்கத்தில் நீரலவரே வழுவாமல் காப்பவர் ஜீசஸ் Thank you, Master. Thank you, Master. வலப்பக்கத்தில் வலப்பக்கத்தில் நீரலவரே வழுவாமல் காப்பவர் வலப்பக்கத்தில் நீரலவரே வழுவாமல் காப்பவர் சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே விசுவாசத்தோடு கூட சூரியன் பகலில் சந்திரன் ஒரு தீங்கும் இல்லை ஆண்டவரே Amen. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே கரங்களை தட்டி எனக்கொத்தாசை வருப்பதும் தேராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வருப்பதும் தேராயின் கண்களை ஏறெடுப்பே எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நம் தேவன் எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் எத்தீங்கும் என்னை ஒரு தீங்கு கூட எங்க குடும்பத்தை அணுகல ஆண்டவரே Thank you, Father. Hallelujah. எத்தீங்கும் என்னை அணுகாமல் Amen. ஆத்துமாவை காக்கும் கரங்களை உயர்த்தி போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரேது முதலா போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரேது முதலா போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரேது முதலா Thank you, Father. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக Glory, glory.
ஒத்தாசை வருகிற ஒரே பர்வதம் நீர் மாத்திரம் இயேசுவா. உம்முடைய பர்வதத்தை நோக்கி ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய கண்களை ஏறெடுத்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே. உம்முடைய பர்வதத்திலிருந்து எங்களுக்கு சுகம் இருக்கிறது, உம்முடைய பர்வதத்திலிருந்து எங்களுக்கு ஜீவன் இருக்கிறது, உம்முடைய பர்வதத்திலிருந்து எங்களுக்கு பலன் இருக்கிறது, உங்களுடைய பர்வதத்திலிருந்து எங்களுக்கு தேவைகளுக்கு உண்டான சந்திப்பு இருக்கிறது. உம்முடைய பர்வதமே எங்களுடைய பாதுகாப்பு இயேசுவா. இந்த காலை வேளை இந்த ஆராதனையில் ஆண்டவரே உம்முடைய பர்வதத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். What a glorious presence. Thank you so much, Father. உம்முடைய பிரசன்னத்திற்கு நன்றி ஆண்டவரே. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். யூதாவின் ராஜசிங்கம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Hallelujah. நம்மை அரசாளுகிற தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நல்ல மன்னன் ஆட்சி செய்யும் பொழுது அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு குறைவுமே வராது. இப்படி குறைவு வந்தாலும் அந்த மன்னன் என்ன பண்ணுவாருன்னா, தனக்கு கீழே வேலை செய்யற ஆட்களை வைத்து யாருக்கு குறைவு இருக்கோ அவங்களை அரசவைக்கு வர சொல்லி அவங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி அவங்களுடைய நினைவுக்கு அப்பாற்பட்ட வகையில அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஒரு நாட்டு மன்னன் அவ்வளவு முயற்சி எடுப்பாரு. நிறைய கதைகளை நம்ம படித்திருக்கோம். ஒரு உலக மன்னனே அவ்வளோ மக்கள் மேல கரிசனையா இருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் படைத்த உடைய பரம தகப்பன், உடைய பரம மன்னன் நம்ம மேல அவ்வளவு கரிசனையாக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எழும்பாவதற்கு முன்னமே, நம்முடைய தேவைகள் உருவாவதற்கு முன்னமே தேவைக்குண்டான அனைத்து காரியங்களையும் அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி நமக்கு பந்தியும் அவர் ஆயத்தப்படுத்தி இதுல எப்போது என் மகள் புசிக்க வருவான் என்று அவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில தேவைகள் எப்பேற்பட்ட தேவைகளாக இருக்கலாம். ஒருவேளை இந்த சூழ்நிலையில் எப்படி இந்த தேவையை நான் நிவர்த்தி செய்ய போறேன், வேலை இல்லாத இந்த நாட்கள்ல எப்படி இந்த கமிட்மெண்ட் நான் முடிக்க போறேன், பிசினஸ் இல்லாத இந்த நேரத்துல எப்படி என் குடும்பத்தை நடத்த போறேன், திருச்சபை திறக்கப்படாத இந்த நேரத்துல எப்படி இந்த சூழ்நிலைகளை நான் கடந்து வர போறேன் அப்படி நீங்க ஒருவேளை குழப்பத்தோடு ஒரு பாரத்தோடு அடுத்து என்ன செய்வேன் என்று தெரியாம அநேக கேள்விகளோடு ஒருவேளை நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க. தேவாதி தேவன், அந்த பரம மன்னன், அந்த பரம தகப்பன் உங்களுக்கு முன்பாகவே உங்கள் தேவைகள் உருவாவதற்கு முன்பாகவே உங்களுக்கு என தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவையும் தாண்டி உங்கள் களஞ்சியத்தில் இன்னும் அதிகமாக சேர்த்து வைக்கிற அளவிற்கு அவருடைய களஞ்சியங்களை எல்லாம் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. உங்க கிரானரிஸ் எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆக போகுது. உங்க வீட்டுல காலியா எந்த இடமுமே இருக்காது. உங்க வீடு, உங்க உள்ளம், உங்க திருச்சபை, உங்க தொழில், நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் இந்த நாள்ல ஒரு நிறைவை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கூட நாம் இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை கனம் ஞானம் மகிமையும் துதியும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. கரங்களை தட்டி அனைவரும் உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோம். ஆமென். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை மேல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை மேல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. பாவமானிரே என்னை நீதியாக்கிட, சாபமானிரே என்னை சாப போக்கிட, காயமானிரே என்னை நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே என்னை வேண்ட நீக்கிட, பாவமானிரே
பகைவர் முன்பாக பந்தியாயத்தம் செய்தீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே. நான் கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழுவேன். பகைவர் முன்பாக பந்தியாயத்தம் செய்தீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே. நான் கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழுவேன். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே. வல்லாத ஞான மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே. வல்லாத ஞான மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானிலே என்னை நீதியாக்கிட, சாவமானிலே எந்த சாவம் போக்கிட, காயமானிலே எந்த நோயை தீர்த்திட, ஏழையானிலே எந்த நேர்மை நீக்கிட. பாவமானிலே என்னை நீதியாக்கிட, சாவமானிலே எந்த சாவம் போக்கிட, காயமானிலே எந்த நோயை தீர்த்திட, ஏழையானிலே எந்த நேர்மை நீக்கிட. என்னாலும் உங்க நீதியையும் நாடெல்லாம் உங்க துதியையும் ஓயாமல் போற்றி பாடும் குறைகள் எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. என்னாலும் உங்க நீதியையும் நாடெல்லாம் உங்க துதியையும் ஓயாமல் போற்றி பாடும் குறைகள் எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளெல்லாம் நீரை வாக்கும் தேவனே. தேவமாயிரே நீர் எந்த லட்சணம் போதுமானவரிடம் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளெல்லாம் நீரை வாக்கும் தேவனே. தேவமாயிரே நீர் எந்த லட்சணம் போதுமானவரிடம் மிகவும் அதிகமானவர். பந்தியாயத்தம் செய்தீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே. நான் கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழுவேன். பகைவர் முன்பாக பந்தியாயத்தம் செய்தீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே. நான் கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழுவேன். அப்படியே ரெண்டு கரங்களையும் தட்டி தேவாதி தேவனை நோக்கி, ஆண்டவரே குடும்பமாய் ஆராதிக்கிற இந்த வேலைகளை இயேசுப்பா உடைய பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் குடும்பம் முழுக்க நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறபடியாக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உடைய பாதுகாப்பின் பிரசன்னம், எங்களை வழி நடத்துகிற பிரசன்னம், எங்களோடு கூட இருந்து ஒரு பொழுதும் எங்களை கைவிடாத பிரசன்னம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணின் மணி போல கூடவே இருந்து என்னுடைய சொந்த குமாரனை போல சொந்த குமாரத்தை போல பாதுகாக்கிற நேசத்தின் பிரசன்னம் எங்களை இடைவிடாது தொடர்ந்து வருகிறபடியினால இந்த நேரத்தில் ஆராதிக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு விடுதலையோடு கூட எந்த ஒரு பயமும் இல்லாம ஆண்டவரே உடைய ரெண்டு கரங்களை தட்டி நம்ம வாய்களை விரிவாய் திறந்து விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு என்னுடைய தகப்பன் எனக்காக சகலத்தையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய வைராக்கியத்தோடு உடைய சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு செழிப்பு ஆண்டவரே, ஒரு பாதுகாப்பு இப்பொழுதே இயேசுவின் நாமத்துல உண்டாகட்ட ஆண்டவரே. ஊழியக்காரனா இருக்கிற எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் பேர்ல இப்பொழுதே ஒரு செழிப்பை கட்டளையிட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒரு தெய்வீக பாதுகாப்பை கட்டளையிட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல அனைத்து பலகீனங்களும் இப்பொழுதே மாறி ஒரு தேவ பலன், ஒரு தேவ ஜீவன், உம்முடைய ரூபா காற்று இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பங்களிலும் அசைவாட வேண்டும் என நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Father. விலையேற பெற்ற அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கள் குடும்பங்கள் முழுக்க, எங்கள் வீடுகள் முழுக்க ஆண்டவரே
நிரம்பி இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். உடைய பிரசனம் இல்லாம என்னால ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. இந்த கொடிய நாட்களையும் கூட ஆண்டவரே உடைய பிரசனம் ஒரு நிமிஷம் கூட எங்களை விட்டு விலகல இயேசுப்பா. இந்த இக்கட்டான சூழ்நிலைமைகளை ஆண்டவரே உடைய பிரசனம் ஆண்டவரே ஒரு நிமிஷம் கூட ஆண்டவரே எங்களுடைய தொழிலை விட்டு அது விலகல ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்தை விட்டு அது விலகல இயேசுப்பா. எங்க மேல ஒரு நிழலாக இருந்த ஆண்டவரே அனைத்து தீங்குக்கும் நீங்களாக்கி எங்க குடும்பம், குழந்தைகள் மற்றும் எங்களை சுற்றி இருக்கிற அனைவரையும் அது பாதுகாத்து இயேசுப்பா. விலையேறப்பட்ட பிரசன்னதான் நாவுகளினால நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. தேவதூதர்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே உடைய மகனாக எங்களை தெரிந்து கொண்டு எங்க தலையை உயர்த்தி எங்களை தகுதிப்படுத்தி எங்களை அழகாக்கி அமர பண்ணி மனுஷர் முன்பாக சத்ருக்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே அனைத்து தேவைகளையும் சந்தித்தீர ஆண்டவரே. உடைய விலையேற பெற்ற அன்பிற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பாதுகாப்பின் பிரசன்னத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உடைய பிரசன்னத்திற்கு ஆக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரே ஒரு பொழுதும் குறைவு எங்களை மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே. நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரே ஒரு பொழுது பலகீனங்களை மேற்கொள்ள முடியாது இயேசுப்பா. நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரே நாங்க தாழ்ச்சி அடைந்து போவதே இல்லை ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த விசுவாசம் ஆண்டவரே இதோ நன்றாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்லையும் மாத்திரம் அல்ல, இந்த கஷ்ட நாட்கள், இந்த உபத்திரவத்தின் நாட்கள்லையும் இந்த விசுவாசம் எங்களுக்குள்ள பெருகட்ட ஆண்டவரே. நீர் எங்கள் மேல வைத்த அன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எண்ணி எண்ணி இயேசுப்பா நீ அன்பை நினைத்து நினைத்த ஆண்டவரே இந்த பிரசனத்தை நாங்கள் ஆண்டவரே இன்னும் நாங்கள் உணர தேவரே தாமே எங்களுக்கு உதவி செய்தருளுங்க இயேசுப்பா. Thank you Father. Thank you Father. Thank you Father. Thank you Jesus. நீ இருக்கிற இடங்கள்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை பலகீனமா பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஆராதிக்கும் பொழுது ஒரு தேவ சுகம் உங்க சரீரம் முழுவதையும் ஆட்கொண்டு ஒரு பரிபூர்ண சுகத்தோடு கூட ஒரு பரிபூர்ண பலத்தோடு கூட என் கர்த்தருடைய பிரசன்னத்துல அவரை பற்றி இன்னும் அதிகமா நீங்க அறிந்து கொள்ள போறீங்க. அவரை இன்னும் அதிகமா ருசி பார்க்க போறீங்க. Thank you Father. Glorious presence. நீரைவே நீர் வாருமே, நீரைவே நீர் வேண்டுமே, நீரைவே நீர் போதுமே, ஆவியானவரே நீரைவே நீர் வாருமே, நீரைவே நீர் வேண்டுமே, நீரைவே நீர் போதுமே, ஆவியானவரே நீரைவே நீர் வாருமே, நீரைவே நீர் Thank you Master. நீர் போதுமே, Thank you Father. ஆவியானவரே நிறைவே நிறைவே Thank you Jesus. போதுமே, எங்களுடைய குறைவுகள் ஆண்டவரே நீர் வேண்டுமே, உங்களுடைய நிறைவு நிரம்பி வழியிட்ட ஆண்டவரே. நீர் போதுமே, இந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழியிட்ட ஆண்டவரே. Thank you Father. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவர் நிறைவே நிறைவே நீர் வாருமே. Thank you Father. நீர் வேண்டுமே, Thank you Jesus. நீர் போதுமே, ஆவியானவரே வனாந்திரம் வனாந்திரம்
வெளியாகுமே. Yes, Master. வாழாதது வாழான ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஆகுமே. Yes. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. Thank you, Master. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. ஒவ்வொரு குடும்பங்களையும் Yes, Master. We welcome your marvelous presence, Master. We welcome your glorious presence, Master. நிறைவே நீர் வாருமே. பாலைவன அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அது கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஓ ரிக்கா ராஜாலகாரமா இப்பொழுதே ஆண்டவரே வறட்சியான சூழ்நிலை மாறி ஒரு செழிப்பின் அனுபவம் இப்பொழுதே திருச்சபையின் குடும்பங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ glory. இருக்கிற இடங்கள்ல பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோமே சொல்லுவோம். ஒன்று கூடி சொல்லுவோமா? நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. கடைசியாய் நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர். Thank you, Father. இருக்கிற இடத்துல ஆண்டவரே உடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல குறைவுக்கு இடமே இல்லை ஆண்டவரே. சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்வாறாக சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றார். எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்றார். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையானாலும் ஆண்டவரே, உலகமே ஸ்தம்பித்து சென்றாலும் ஆண்டவரே, இப்பேற்பட்ட கொள்ளை நோய்கள் எங்களை மேற்கொள்ள வந்தாலும் ஆண்டவரே, உடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து இருக்கிறபடியினால எங்க வாயில துதிய சத்துரு ஒரு பொழுதும் தடை செய்யவே முடியாது. நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வைராக்கியத்தோடு கூட சொல்லுகிறோம் ஆண்டவரே, உடைய துதி எப்பொழுதும் எங்களுடைய நாவல் இருக்கட்டும் ஆண்டவரே. துதிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்க வாய்ப்பு இல்லை ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால
திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்கள் மீது ஒரு விலையேறப்பெற்ற பாதுகாப்பு, ஒரு இரத்தத்தின் உடன்படிக்கையிலான பாதுகாப்பு ஆண்டவரே, இப்பொழுது அது உண்டாகட்டும் ஆண்டவரே. இதை விசுவாசிக்கிற, இதை வாயில அறிக்கை செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு தேவ பாதுகாப்பு, ஒரு தேவ தூதர்களின் ஒரு பாதுகாப்பு இப்பொழுதே உண்டாகட்டும் ஆண்டவரே. Thank you Father, thank you Father. சகலத்தையும் உடைய பாதத்தின் கீழாக நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் முழு நேரம் விடுதலையாய் ஆண்டவரை பாடி துதித்து அவரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து வேத வசனங்களிலிருந்து நாம் இந்த நேரத்தில் வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 14:6 அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். என்னால் எல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். நித்திய ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு அவரே வழி என்று சொல்லி அவர் சொல்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழ வேண்டிய நமக்கு, இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு வழிகாட்டுகிற தேவனாயிருக்கிறார். அவர் நாம் இந்த உலகத்தில் வாழும்படியான முறைமையை காண்பிக்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் வந்து மனிதனாக அவர் வாழ்ந்து நாம் நடக்க வேண்டிய அந்த பாதையை அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். அந்த வழியை அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலே நாம் நேர்மையாய் நடப்பதற்கு நமக்கு வழியாக, நமக்கு மாதிரியாக இருக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்திலே மனுஷனுக்கு என்று சொல்லி பல வழிகள் இருக்கிறது. அவனுடைய சுயமான வழிகள், தான் விரும்புகிறபடியாக, தான் நினைக்கிறபடியாக எந்த வழியில எப்படி நடக்க வேண்டுமோ அப்படியாக நடக்கக்கூடிய நிலைமையில மனுஷன் இந்த உலகத்திலே காணப்படுகிறான். வழி என்று சொல்லும்போது பொதுவாக இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் அவன் நடக்கும்போது எந்த நிலைமையில, எந்த ஒழுங்கின்படியாக அவன் நடக்கிறான் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த மாதிரியைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவர் நமக்கு காண்பித்திருக்கிற அந்த வழியில, அந்த மாதிரியின்படியாக தான் நாம் வழி நடத்தப்பட வேண்டும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அநேகர் இந்த வழியை அவருடைய அந்த வழியை அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் எல்லாரும் அவருடைய வழியிலே நடக்கிறது இல்லை. தங்களுடையதான வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதன்படியாக மனசும் மாம்சமும் விரும்பினபடியாக நடக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். தேவனுடையதான வழியை உத்தமமாய் பின்பற்றி நடக்கிறவர்களும் இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள். அவர்களுடையதான வழிகளை அறிந்தும் அவருடைய வழிகளின்படி நடக்காதபடிக்கு தங்களுடைய சுய வழியிலே நடக்கிறவர்களும் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். சபைகளிலும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். தங்களுக்கென்று எப்படி தோன்றுகிறதோ அப்படியே நடக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக அவர் வழியை காண்பித்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. மனுஷனுடைய வழிகள் எப்படி இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது என்று சொன்னால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அவனுடையதான வழி, நான் இந்த வழியில் தான் நடப்பேன் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணலாம். ஒருவேளை வேதம் சொல்கிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவும் மரண வழிகள், அது அழிவின் வழிகளாக அது காணப்படுகிறது. ஆகையினாலே இந்த உலகத்தில் நமக்கு மாதிரியாக அவர் வழியை காண்பித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு தேசத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அந்த தேசத்திலே சட்டம் ஒழுங்குகள் என்கிற காரியம் இருக்கிறது. எதற்காக அதை வகுத்துள்ளார்கள்? எல்லாரும் அந்த சட்டத்தின்படி, அந்த ஒழுங்கின்படியாக நடக்க வேண்டும் என்பதற்காக. அது தேசத்திலே பாதுகாப்பையும் அமைதியும் கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோல இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா ஜனங்களும் ஆண்டவருடையதான பிள்ளைகள் ஆகிய நாம் ஒவ்வொருவருக்கும்
ஆண்டவர் ஒரு வழியை ஆண்டவர் நமக்காக நியமித்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை, அவருடையதான செயல்பாடுகளை ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். அவர் காட்டின வழியிலே நாம் நடக்கும் போது அதனுடைய முடிவு அது மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. அவருடைய வழிகளிலே நாம் நடக்காதபடி இருப்போம் என்று சொன்னால் அது மரண வழிகளாயிருக்கிறது, அல்லது நம்முடையதான முடிவு மிகவும் மோசமான நிலைமைக்கு செல்லக்கூடியதான ஒரு வழியாக அது காணப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனுஷனுடைய வழிகள், அதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் என்று சொன்னால், வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் தெளிவாய் அறிந்திருக்கிறார். ஒரு மனுஷன் அவருடைய வழியில நடக்கிறானா இல்லையா என்பதை தேவன் தெளிவாக அறிந்திருக்கிறார். எரேமியா 17:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் நம்முடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்கிறார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்கிறார், நம்முடைய வழிகளை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எதற்காக? வேதத்திலே நான் பார்க்கிறதாம் நேரத்தில் அவர் சொல்கிற வழிகளுக்கு தக்கதாக உன்னை நியாயம் தீர்த்து என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த நாட்களிலே ஆண்டவரை அறிந்த அவருடைய பிள்ளைகள் அவருடைய வழிகளிலே நடக்கிறோமா இல்லையா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். இந்த உலகத்தில் தேவனுடையதான பிள்ளைகள் நடக்க வேண்டிய ஒரு வழி தங்களுடைய சுய வழி அல்ல, அல்லது தாங்கள் விரும்புகிற எந்த ஒரு வழியும் அல்ல. தேவன் நமக்காக நியமித்திருக்கிறதான அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்பதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆகினால் நான் பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் நெஞ்சின் வழிகளிலே உன் கண்களின் காட்சிகளிலே நீ நட, ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு நியமித்திருக்கிற, நமக்கு காண்பித்திருக்கிற அந்த வழிகளிலே நாம் நடப்போம் என்றால் நமக்கு ஆசீர்வாதம். அந்த வழிகளை விட்டு நாம் விலகுவோம் என்று சொன்னால் தேவன் நம்மை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லி வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நாம் கர்த்தருடைய வழிகளிலே நடக்க வேண்டும்? அவருடைய வழிகளிலே எந்த ஒரு பழுதும் இல்லை. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உபாகமம் 32:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வழிகள் எல்லாம் நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மையா இருக்கிறது, அது உத்தமமா இருக்கிறது என்று வேத வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஓசியா 14:9 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியானவைகளாக அவருடைய வழிகள் காணப்படுகிறது. இன்னும் நீதிமொழிகளை வாசிக்கும் போது அவருடைய வழிகள் நீதி உள்ளவைகள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வழிகள் அது சரியாக இருக்கிறது, அது உத்தமமாக இருக்கிறது, அது நேர்மையாக காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக வழிகளை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வழிகளில் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார், சங்கீதம் 32வது சங்கீதம் 8வது வசனத்திலே சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்போ நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு வழிகளை ஏற்படுத்தினவர் மாத்திரமல்ல, நமக்கு வழியை மாதிரியை காண்பித்தவர் மாத்திரமல்ல, இப்படி நடக்க வேண்டும் என்று வேத வசனத்தில் சொன்னவர் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு இன்னும் போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காட்டுகிற தேவனாக அவர் இருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர், நம்மோடு கூட இருக்கிற ஆவியானவர் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை வழிநடத்தி செல்கிறதான தேவனாக அவர் காணப்படுகிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சங்கீதம் 37:5 சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவி, அது கர்த்தருக்கு ஏற்றதான, கர்த்தர் விரும்புகிறதான, கர்த்தர் பார்க்கிற சரியான வழியா இருக்கட்டும். அந்த வழியில போகும்போது அது எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் நாட்களிலே அவன் தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119:9 சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அவன் தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. அந்த வழிகளை ஆண்டவர் வேத வசனத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வேத வசனத்தின்படி நம்முடைய வழிகளை நாம் காத்துக் கொள்ளும் போது வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சரியாக அவருடைய பாதையிலே நாம் நடக்கிறவர்களாய் இருப்போம். ஒரு வாலிபன் தன்னுடைய வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அவன் தேவனுடைய வசனத்தின்படி அவன் தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:6 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழிகளில் எல்லாம் நீ அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை சுவைப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவருடைய வார்த்தையை நினைத்துக்கொள், அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவருடைய பாதைகளை அவர் சுவைப்படுத்துவார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நம்மை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். சரியான பாதையில, நேர்மையான பாதையில நம்மை வழி நடத்துகிறார். ஒருவேளை ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருந்தாலும் எல்லாரும் ஆண்டவருடைய சத்தத்திற்கும் அல்லது அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து சரியாக அவருடைய பாதையில நடக்கிறார்கள் என்று சொன்னால், நடக்கிறார்களா இல்லையா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அநேகர் அப்படி நடக்கிறது இல்லை. தங்களுடையதான விருப்பத்தின்படி, தங்களுடையதான எண்ணங்களின்படி அநேகர் நடக்கிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் அவருடைய வழிகளை அவர்களுக்கு போதித்தார். மோசேயின் மூலமாய் அந்த வழிகளை ஆண்டவர் அவர்களுக்கு போதித்தார். ஆனால் அவர்கள் எல்லாரும் அந்த வழிகளிலே நடக்கவில்லை. அந்த வழிகளை விட்டு அவர்கள் விலகி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் நிமித்தம் அவர்கள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார்கள். அதன் நிமித்தம் அவர்கள் அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. தேவன் அவர்களை நியாயம் தீர்த்தார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32:8 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனை அறிந்ததான ஜனங்கள், தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை அடையாளங்களை கண்டதான ஜனங்கள், தேவனுடைய வழிநடத்துதலை புரிந்து கொண்டதான ஜனங்கள், தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்ட காரியங்களை, அந்த வழிகளை அறிந்திருந்ததான ஜனங்கள் அவரை விட்டு விலகி போனார். அந்த பாதையை விட்டு அவர்கள் விலகி போனார்கள். அதன் நிமித்தம் தேவன் அவர்களை நியாயம் தீர்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நம்ம மகிமைப்படுவதாக. இதே போல வேதத்திலே பலருடைய வழிகளை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேலின் குமாரர்களை குறித்து சொல்லும் போது அவர்களுடையதான வழிகள், அவர்கள் பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலியின் குமாரர்கள் அவர்களுடைய வழிகளை குறித்து நாம் பார்க்கிறதான நேரத்தில் அவர்களுடைய வழிகள் கர்த்தருக்கு விரோதமாக பெரிய பாவங்களை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோனுடைய வழிகளை குறித்து பார்க்கும்போது தேவன் அவரை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள் நிறைவேறாதபடி அவனுடைய வழிகள் தாறுமாறாக போகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாருடைய வழிகளிலேயும் அது பெரிய ஒரு அழிவுக்கு நேராக அது சென்று கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். இதனால ஒரே ஒரு மனிதனுடைய வழியை குறித்து மாத்திரம் சில காரியங்களை வேத வசனத்திலிருந்து நாம் பார்த்து நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். பிலேயாமின் வழியை குறித்து இந்த நேரத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். இங்கே மோவாபிய ராஜாவாகிய பாலாக்
இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு பிலேயாமுக்கு கூலி பேசி பிலேயாமை அழைக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் பிலேயாமை பார்த்து என்ன சொல்கிறார்? 12ஆம் வசனத்திலே, அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களுடைய போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபிக்கும்படி போக வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பிலேயாமினிடத்திலே ஆண்டவர் சொல்லிவிட்டார். இதுதான் தேவனுடையதான திட்டம், இதுதான் தேவனுடைய சித்தம். அப்ப பிலேயாம் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? தேவன் என்ன செய்தாரோ அதே போல அவன் போகவோ இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கவோ கூடாது. இது தேவன் அவனுக்கென்று சொல்லி நியமித்த ஒரு வழி, ஒரு பாதை. தொடர்ந்து நாம் பார்க்கிறதான நேரத்தில் பிலேயாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோட கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்றார் என்று சொன்னான். இப்போ ஆண்டவர் சொன்ன பாலாக் ஆட்களை அனுப்புகிறான். அவர்களிடத்தில் பிலேயாம் சொல்லிட்டான், நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அதுல அதிகமான கனம் பெற்றவர்களை அந்த பாலாக்கு என்ன பண்றான்? பிலேயாம் இடத்துல அனுப்பி அவனை மிகவும் கனம் பண்ணுவேன், உனக்கு பொக்கிஷன் அதெல்லாம் கொடுப்பேன் அப்படி என்று சொல்லி அவனை எப்படியாயினும் அழைத்து வரும்படியான முயற்சிகளை இந்த பாலாக் செய்கிறான். ஆகையினால பிலேயாம் என்ன செய்திருக்க வேண்டும்? கர்த்தர் எனக்கு இந்த பாதையைத்தான் குறித்திருக்கிறார், அதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அவன் வழியை மாற்றி இருக்கவே கூடாது. ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? 19வது வசனத்திலே 18வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும்படி என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். ஆண்டவர் அவருடையதான வழி அவர் சொல்லிட்டார், நீ போகக்கூடாது. இப்ப மறுபடியும் பாலாக்கு இவனை நிர்பந்தப்படுத்துகிறதுனால மறுபடியும் சரி, ஆண்டவர் ஒருவேளை மனம் மாறுவாரோ, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை ஒருவேளை மாற்றி அமைப்பாரோ என்று சொல்லி இந்த பிலேயாம் எதிர்பார்க்கிறான். காரணம், இந்த பாலாக்கு நிர்பந்தப்படுத்துகிறான். இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கும்போது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவனை கூலிக்காக இவன் சன்மானம் பெற்றுக்கொண்டு இவன் அதற்குரிய பொக்கிஷங்களை, அதற்குரிய நிறைய காரியங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறபடியினாலே அவைகளின் மேல் உள்ள எண்ணங்கள் அவனுக்கு இருக்கிறது. ஆகையினால இவன் என்ன செய்கிறான்? தன்னுடையதான தேவன் ஒருவேளை தன்னுடைய விருப்பத்தை மாற்றுவாரோ என்று சொல்லி இவன் யோசிக்கிறான். ஆகையினால்தான் அங்கே பார்க்கிறோம், இனிமேல் கர்த்தர் ஆகிலும் முதல்ல அவன் சொல்லுகிறான், தேவனாகிய கர்த்தரின் கட்டளை நாம் மீறக்கூடாது, ஏன்னா கர்த்தரை சொல்லிட்டார். ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். மறுபடியும் சொல்றான், தங்கியிருங்க. ஆண்டவர் ஏதாவது காரியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவாரா? ஒருவேளை நீ போன்னு சொல்லிடுவாரா? சன்மானம் எனக்கு கிடைக்கும் அல்லவா? அப்படியெல்லாம் அந்த பிலேயாம் யோசித்திருப்பான். இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். இப்போ அவன் எதிர்பார்த்தபடி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நீ போன்னு சொல்றார். அவை நினைத்தபடி ஆண்டவர் இப்ப போன்னு சொல்றார். இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போதுதான் அதனால என்ன வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அடுத்ததை நாம் பார்க்கும்போது, பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதைகளின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்கார் 2 பேர் அவனோட கூட இருந்தார்கள். இப்போ இவனுடைய இச்சை, இவனுடைய வழியை இவன் தெரிந்தெடுத்து போகலாம் என்று சொல்லி ஆதங்கப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் இவனுக்கு சரியான பாடத்தை போட்டணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இவன் அந்த வழியை மாறி இவன் தன்னுடைய விருப்பத்தின்படி இச்சையின்படி போகிறான் என்பதை கர்த்தர் பார்க்கிறபடினால நீ போன்னு சொல்லிட்டாரு. போன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றார்? 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் அனுப்பிவிட்டு நீ போ என்று சொல்லிவிட்டு இப்ப அவருக்கு கோபம் வருகிறது என்று சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். காரணம், தேவன் முதல்ல ஆரம்பத்தில் அவருடைய திட்டம் என்ன?
அவருடைய பிளான் என்ன என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார். ஆண்டவர் சொன்னபடினாலே அதற்கு அவன் அந்த வழியை விட்டு அவன் விலகாமல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் நன்மைகளையும் அவன் பலவிதமான உச்சிதமான பொருட்களையும் அல்லது அவனுக்கு வருகிற கனத்தையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்த்தவனாய் இருந்தபடினாலே அவன் மறுபடியும் ஆண்டவரிடத்துல அவர் அனுப்புவார் என்கிறதான ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடினாலே தான் அங்கே நாம் பார்க்கிறோம், அவனை ஆண்டவர் அனுப்பினது மாத்திரமல்ல, பட்டயத்தோடு அவர் அங்கே வந்து நிற்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அவன் நிற்கிறதான நேரத்திலே அந்த அடுத்ததாய் பார்க்கும்போது வழியை விட்டு கழுதை என்ன செய்கிறது, அந்த வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிலேயாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்துக் கொண்டது. பிலேயாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியில் என்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி அங்கே கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். பிலேயாமினுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். ஒரு கழுதையை கொண்டு ஆண்டவர் பேச வைத்தார். ஏன் ஆண்டவர் எதிராக வந்தார், ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி அந்த 32ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். உன்னுடைய வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறது. நான் உனக்கு நேமித்த வழியை விட்டு நீ விலகினாய். நான் உனக்கு உண்மையில் வைத்திருந்த நோக்கத்தை விட்டு நீ விலகி போனாய். ஆகையினாலே நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்மை நடத்துகிற தேவன், நம்மை வழி நடத்துகிற ஆவியானவர், நமக்கு ஆலோசனை சொல்கிற தேவன், அவர் நம்மை வழி நடத்தும் போது அவருடைய பாதையிலே நடப்பதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். சரியாக அவர் பாதையிலே நடக்க வேண்டும். அவர் கிருபை உள்ள தேவன் தான், அவர் இரக்கம் உள்ள தேவன் தான், அவர் அன்பு கூறுகிற தேவன் தான். ஆனால் அதே நேரத்தில் அந்த பிலேயாமுடைய வாழ்க்கையில அவனோடு பேசின தேவன், அவனோடு இடைப்பட்டதான தேவனை அவனுக்கு குறுக்கே வந்து நிற்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில அதே தேவன் அவர் இரக்கம் உள்ளவரும் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார், உண்மைதான். ஆனால் அவரை அறிந்திருக்கிறவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய வழிகளிலே நடக்கிறவர்கள், அவருடைய வழிகளை விட்டு விலகும் போது அவர் ஒருவேளை சில நேரங்களில் ஆலோசனை சொல்லலாம், அவர் சில நேரங்களிலே எச்சரிப்பை கொடுக்கலாம். அவைகளையும் மீறி நாம் செல்லும் போது அவர் நம்முடைய வழிகளிலே அவர் குறுக்காக வந்து நிற்பார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வழியிலே குறுக்காய் வந்து நிற்பார் என்று சொன்னால் நம்முடைய பாதைகள் தடைபடும், நம்முடைய போக்குகள் தடைபடும், நம்முடைய வாழ்க்கையிலே விபரீதமான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே தேவனுடையதான மனுஷனே, நாம் யாரா இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு நியமித்திருக்கிறதான அவருடைய திட்டத்தின்படி நடந்தால் நமக்கு ஆசீர்வாதம். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்தால் அது நமக்கு ஆசீர்வாதம். அதை விட்டு விலகுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில மிக தடுமாறல்கள் உண்டாகும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் பார்க்கும்போது இந்த பிலேயாமின் ஆலோசனையினாலே அநேகர் பாதிக்கப்பட்டார்கள். வேதம் சொல்கிறது, பிலேயாமை கூலி பொருத்தி கொண்டபடியினால்
போனதினால் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தம் என்று சொல்லி உபாகமத்தின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவ கூலிக்காகவே அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சென்றான் என்பது அது தெளிவாக வேதவசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவ ஒரு மனுஷன் தேவனுடைய வழியை விட்டு விலகி செல்லும் போது தேவனுடைய கரம் அவனுக்கு எதிராக அது குறுக்கிடும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அப்படி தவறி போகிறவர்கள் அடுத்ததாக என்னவென்றால், அப்படி தவறி போகிறவர்களின் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். அடுத்ததா என்ன நடக்கும்? அப்படி தவறி போகிறவர்கள் மற்றவர்களையும் வழி தவற பண்ணுவார்கள் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படி தவறி பிலேயாம் அந்த காரியத்தை செய்தான். அவன் தன்னுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக தேவனுடைய திட்டத்தை விட்டு அவன் விலகி போகிறான். அது மாத்திரமல்ல, அவன் நினைத்த தேவன் அவனுக்கு குறுக்கே வந்தார். அவனுடையதான நிலைமையை ஆண்டவர் அவன் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் சொன்ன வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன் என்பதை ஆண்டவர் அங்கே சொன்னார். ஆனாலும் அதற்கு மேலாக அவன் என்ன செய்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கும்போது 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள், அவன் வழி தவறி போனது மாத்திரமல்ல, அவனை பின்பற்றி ஒரு கூட்டம் போச்சு. அநேகர் அவன் வழி தவற பண்ணினான் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். யூதாவின் புஸ்தகம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின் புஸ்தகம் 11வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கெட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்ட ஜனம் அவனுடைய தந்திரமான பேச்சை நம்பி கெட்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தவறா எப்படியாயினும் அவனுடைய காரியம், அவனுடைய வழி உறுதிப்பட வேண்டும் என்பதில் அவன் மிகவும் கவனமாக இருந்திருக்கிறான். ஆனபடினால்தான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை தெரிந்து கொண்டதான அந்த பிலேயாம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தால் அவர்கள் நிச்சயமாகவே தேவன் அவர்களோடு இருக்க மாட்டார் என்பதை அறிந்து கொண்டான் அவன். ஆனபடினாலே தான் அவர்களை பாவம் செய்யும்படிக்கு மோவாபிய ஸ்திரீகளோடு விபச்சாரம் பண்ணும்படியாக தவறான ஆலோசனையை அங்கே கொடுக்கிறான். அந்த தவறான ஆலோசனை நிமித்தம் ஜனங்கள் பாவம் செய்த போது தேவ கோபம் அவர்கள் மேலே கடந்து வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப அது நிமித்தம் அவர்களுக்கு பலத்த அடி அங்கே வருகிறது. அப்போ ஆண்டவருடைய வழிகளை அறிந்தவர்கள், ஆண்டவருடைய வழியை பின்பற்றுகிறதான அவருடைய ஜனங்கள் அவருடைய வழியை விட்டு மாறுபட்டு போகும்போது அவர்களுக்கு எதிராக தேவன் வருவார் என்பதை, அவர்களுக்கு எதிரான காரியங்களில் தேவன் செயல்படுவார் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, பிலேயாம் அவன் கெட்டு போனது மாத்திரமல்ல, மற்றவர்களை கெடுக்கும்படிக்கு அவன் எந்த காரியத்தையும் செய்வதற்கு அவன் துணிகரம் கொள்கிறான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகையால எப்படிப்பட்டதான நிலைமையில அந்த பிலேயாமனுடைய வாழ்க்கையை நாம் மிகவும் கூர்ந்து அதை கவனித்து
நம்ம தேவனுடைய வழியை விட்டு விலகாதபடிக்கு தேவனுடைய வழியில நிலை கொண்டிருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த நாட்களில் நம்முடைய வழிகளை சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே அவருடைய வழிகளில் நடக்கும் போது நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து அவருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை கனப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். பிலேயாமுக்கு பாலாக்கின் இடத்திலிருந்து வந்த உயர்வு கனம் ஆசீர்வாதம் அல்ல தேவன் வைத்திருப்பது. தேவனால் வருகிற கனம், தேவனால் வருகிற மகிமை, தேவனால் வருகிற ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அவருடைய பாதையில் நடக்கும் போது அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்களின் மூலமா எங்களோடு பேசினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வழிகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய வழிகளிலே நடப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளையாம் ஆண்டவரே தன்னுடையதான ஆண்டவரே விருப்பத்தை, தன்னுடைய இச்சையை அவன் நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய வழியை விட்டு விலகினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதனால் அவனுக்கு நேர்ந்ததான சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் எங்களுடைய வழிகளை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவர் உலகத்தில் எந்த மேன்மைகள், எந்த நன்மைகள், எந்த ஆசீர்வாதங்கள் தேவனுக்கு சித்தமில்லாதபடி, தேவனுக்கு திட்டமில்லாதபடி வேறு எந்த வகையில அது வந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய வழிகளிலே நாங்கள் நடப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தோம். அந்த வழிகளில் நடக்கும் போது எங்களுடைய வழிகளை நீர் உறுதிப்படுத்தி, எங்களை கனப்படுத்தி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை மேன்மைப்படுத்த நீர் போதுமான தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. அதிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்தருளும். வழிகளில் நடக்க எங்களுக்கு கிருபை தந்து எங்களை வழி நடத்தும். ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வேத வசனங்கள் மூலம் ஜனங்களை நீர் பலப்படுத்தும். தேவ கிருபை ஒவ்வொருவரோடு தங்கி இருக்கட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.